வினேஷ் போகட். இந்த பெயர் இந்திய வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. வினேஷ் போகட் இந்தியாவின் வீரமங்கை மல்யுத்த வீரர். இவர் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியன் சார்பாக மல்யுத்த போட்டி கலந்து கொண்டார். அசைக்க முடியாத 3 ஜாம்பான்களை மல்யுத்த வீரர்களை வீழ்த்தி அரையிறதுக்கு முன்னேறினார். இந்தியாவே எதிர்பார்த்தது, நாமளும் எதிர்பார்த்தோம் தங்கம் வெல்வார் என்று. ஆனால் சதி நடந்தது. 50 கிலோ 100 கிராம் உள்ளாராம். 100 கிராம் அதிகம் உள்ளதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அரையிறதுக்கு முன்னேறும் தகுதி செய்யப்பட்டார். இதில் விதி சரி செய்யவில்லை, அரசியல் சதி நடந்துள்ளது. கடந்த காலங்களில் விளையாட்டுத்துறையின் சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் காமக்கொடூரர், இவரின் பிடியில் பல விளையாட்டு வீரர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். இதை எதிர்த்து பல இந்திய வீரர்கள், குறிப்பாக வினேஷ் போகட் போர்க்கொடி தூக்கினார். இந்த அக்கிரமங்களை வெளிச்சத்து கொண்டு வந்தார். அன்று இந்திய அரசாங்கம் அவரை ஏளனப்படுத்தியது, கேவலப்படுத்தியது, அவர் குரல் வழியை நெருக்கியது. பல எதிர்ப்புகள் இடையில் பல வீரர்கள் தங்களுடைய பதக்கங்களை திருப்பி அளித்தனர் இந்தியாவிடம். இதன் காரணமாக பிரிஜ் பூஷன் நீக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் அவரை சார்ந்த நபர், அவருக்கு ஆதரவு நபர், அவருடைய ஆள் தான் மீண்டும் நீக்கப்பட்டார். இதுதான் சதி. இன்று எல்லா விதமான எதிர்ப்புகளையும் மீறி ஒலிம்பிக் பாரிஸ் 2024 கலந்து கொண்டு அரையிறுதிக்கு முன்னேறி தங்கப்பதக்கம் இந்திய சார்பாக வெள்ள நேரத்தில் 50 கிராம் அதிகம் உள்ளது என்று காரணம் காட்டி தகுதி செய்யப்பட்டுள்ளார். கண்டிப்பாக இதில் சரிதான் உள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் கண்டன குரல்கள் எழுப்புகின்றன. விளையாட்டு வீரர்களும் கண்டன குரல் எழுப்புகின்றனர். இதை அனைத்து இந்தியர்களும் கண்டிக்க வேண்டும். இந்த அரசியல் செய்தி ஒரு நாள் வெளிப்படும். தற்போது வினேஷ் போகட் 50 கிலோவுக்கு பதிலாக 52 கிலோ இருந்தார். இதை ஒரே இரவில் கடுமையான உடற்பயிற்சி செய்து நீர் சத்து குறைத்து 50 கிலோ ஆக்கினார். அப்படி இருந்தும் 100 கிராம் அதிகமாக உள்ளது என்று கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இப்போது அவருடைய நிலைமை சுயநினைவில் இல்லை, நீர் சத்து குறைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விரைவில் பூர்ண குணமடைவார், குணமடைய வேண்டும். மீண்டும் அடுத்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும். சதிகாரர்களின் முகத்தில் கரி பூச வேண்டும். இதற்காக அனைத்து இந்தியர்களும் வாழ்த்து தெரிவிப்போம், பிரார்த்திப்போம். ஜெய் ஹிந்த்.